லாங்கர் லுமினா, நெல்லிக்குப்பம் ரோட், கூடுவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவனின் திருமண டாக்குமெண்ட்ரி படம் நெட்ஃபிளிக்ஸ் OTTயில் கடந்த 18ஆம் தேதி வெளியானது. இந்த டாக்குமெண்ட்ரியில் நானும் ரவுடிதான் படத்தின் படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட 3 வினாடி காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன. நானும் ரவுடிதான் படத்தை நடிகர் தனுஷின் வண்டர் பார் பிலிம்ஸ் தயாரித்தது. இதனால் நயன்தாரா, விக்னேஷ் சிவன், நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக தனுஷ் தரப்பில் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. நானும் ரவுடிதான் படத்தில் நயன்தாராவின் நடிப்பு, குரல் எங்கள் நிறுவனத்திற்கு சொந்தமானது. தற்பொழுது நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் எங்கள் நிறுவனத்திற்கு சொந்தமான வீடியோ காட்சிகளுடன் நயன்தாரா திருமண டாக்குமெண்ட்ரியை வெளியிட்டுள்ளது. இதனால் எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே இழப்பீடாக 10 கோடி ரூபாய் வழங்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் தனுஷின் வண்டர் பார் நிறுவனம் கூறியிருந்தது. இந்த மனுவுக்கு நயன்தாரா, விக்னேஷ் சிவன் பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இந்த பரபரப்பான சூழலில் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ஆகியோரின் வழக்கறிஞர் ராகுல் தவான் கூறியதாவது: நானும் ரவுடிதான் படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட காட்சிகளை டாக்குமெண்ட்ரியில் பயன்படுத்தவில்லை. நயன்தாரா, விக்னேஷ் சிவனின் தனிப்பட்ட வீடியோ காட்சிகளையே டாக்குமெண்ட்ரியில் பயன்படுத்தியுள்ளோம். அவை பிஹைண்ட் த சீன்ஸ் காட்சிகள் கிடையாது. எனவே பதிப்புரிமை சட்டத்தை நயன்தாரா, விக்னேஷ் சிவன் மீறவில்லை என வழக்கறிஞர் ராகுல் தவான் கூறினார். டிசம்பர் 2ஆம் தேதி மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வரும் என எதிர்பார்ப்பதாகவும் வழக்கறிஞர் ராகுல் தவான் சொன்னார்.